எங்க ஒரு காலத்துல சாதி வெறி பிடித்த அந்த பாமகவை எதிர்த்து விருதாச்சலம் என்ற தொகுதியில் அவர் வெற்றி பெறுகிறார். அது எப்படி நடந்துச்சு? ஏன் அடுத்து அவரே பின்னாடி ஏன் தோற்கிறார் அப்படின்னா, ரசிகர்கள் பூராமே இவரை படத்தோட கதாநாயகனை பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மோகம் குறைச்சிருக்கு. அந்த பாட்டு எங்க தலைவர் வரும்போது அந்த பாட்டத்தான் போடுவோம். திரைப்படத்திலையும் டூப்பு போடாதவர், அரசியலையும் டூப்பு போடாதவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். காலேஜ்ல படிச்சிருக்கீங்க. அப்ப ஒரே ஆண்டுல 18 படம் ஒரு ரிலீஸ் ஆகுதுங்க. இது வரைக்கும் வரலாற்றுல தமிழ்நாட்டுல எந்த நடிகருக்கும் ஆனதில்ல கதாநாயகனுக்கு. அது மட்டுமல்ல, இவர் ஹிந்திலையும் கூப்பிட்டுருக்காங்க. போனாங்க அவரு எம்ஜிஆரை விட ஒரு மடங்கு கேப்டன் விஜயகாந்த் உயர்ந்தவர் தான். எம்ஜிஆர் சோறு போட்டாருன்னாங்க. எங்க சோறு போட்டாரு? வீட்டுக்கு வர சொல்லி சோறு போட்டாரு. ஆனால் எங்கள் மதுரை மண்ணை சார்ந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஷூட்டிங்லயே எல்லாருக்கும் ஒரே சோறு போடுங்கடா செஞ்சாரா செய்யலையா? கும்பூருக்கான கட்டவர் தானங்க. அவர் யாருக்கும் பயப்பட. இன்னைக்கு நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. ஆனா அவர் அந்த காலகட்டத்திலேயே கலைஞர் கருணாநிதி உச்சத்தில் இருக்கும் பொழுது, இந்தபடி புரட்சி தலைவி உச்சத்தில் இருக்கும் பொழுது களம் கண்டவர் தானே. கலைஞர் கருணாநிதி இறந்த பிறகு தேம்பி தேம்பி அழுத ஒரே ஆளு தமிழகத்தில் அவர் ஒருத்தர் தாங்க. வேற யாரு கூட அவ்வளவு அழுது நான் பார்க்கலங்க. ஒரு குழந்தை அழுவதை போல. அது மட்டும் இல்லாமல் இறங்கி வந்ததுமே நேரடியாக அங்கதான் போறாரு. அதான் உண்மைங்க. அதான் அவர் கோட்பாட்டு ரீதியாக வாழ்ந்தாரு சொல்லி பார்த்தீங்களா? அவரே ஒரு கோட்பாட்டு சொல்றது இதுதான் காரணம். நேரடியாக அங்கதான் போறாரு. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சங்கத்தமிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் குறித்து தான் பேச போறோம். அவருடைய தீவிர ரசிகரும் கூட. இன்னைக்கு அவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில அவரை நினைவு கூறும் விதமாக உங்களுடைய அனுபவம். நீங்க விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறீங்க, மாநில பொறுப்புல இருக்கிறீங்க. அப்படின்னாலும் கடந்த காலங்களில் உங்களுக்குள்ள ஒரு விஜயகாந்த் ரசிகர் இருக்கிறார் அப்படின்றத நீங்களும் சொல்றீங்க. நீங்க ஒரு அரசியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு ரசிகராக ஒரு பார்வை இருக்குது. இது குறித்து தான் நான் கேட்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இறந்து போயிட்டாருக்கு. அவருக்கு விடுதலை சிறுத்தையுடைய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாய் சார்பாக வருத்தத்தையும் அந்த துயரத்திலையும் நாங்க பங்கு பெறோம். பேசக்கூட முடியல. அவ்வளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப வலியாக இருக்கிறது. ஏன்னா இப்ப மற்றவங்க விஜயகாந்த் தூரத்திலிருந்து பார்த்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் நெருக்கமாவே அவரோட உங்க ஊருக்காரரு கூட. எங்க மதுரைக்காரு. நான் மதுரை சார்ந்தவர், அவர் மதுரையோட திருமங்கலத்தை சார்ந்தவர். நமக்கு ஆரம்பத்திலிருந்தே பழக்கம். அவர் 80களிலே இன்னும் சொல்ல போனா முதலில் அவருக்கு ரசிகர் மன்றம் அமைச்சதே மதுரை மாவட்டம் மேலூர் தான். அவர் அந்த காலத்திலே சிறு சிறு வேடம் நடிக்கும் போதே இந்த சைக்கிள் கொடுக்கறது, அதே மாதிரி மிஷின் கொடுக்கறது, அது மேலே மேலூர் தான் கொடுப்பாப்புல. எல்லாம் நம்ம தோழர்கள் தான் அந்த இதில் இருந்தாங்க. நம்ம அவருடைய படங்களை தொடர்ந்து பார்ப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் படங்கள்லாம். நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ள ஒரு கோட்பாடு உள்ளவர்கள். அவருடைய படம் பார்த்துருக்கீங்க. சிவப்பு மல்லி, அலை ஓசை, அதே மாதிரி ஏழைகளின் சாதி, இது மாதிரி படங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிய படங்கள். அப்போ அந்த ஒரு தாக்கம் இருக்கு. மதுரைக்காரு அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் ரசிகரை நினைக்கக்கூடாது. அப்படின்னா ரசிகர் மன்றத்தில் போய் சேர்ந்துருக்கணும். என் ஃப்ரெண்டு தான் முதல் ரசிகர் மன்ற தலைவரே மேலூரில். நான் அதை அப்படி போகல. ஒரு நடிக்கிறாருப்பா, ஒரு கருப்பாக இருக்கணும், நடிக்க முடியாது. அதே நேரத்தில் மதுரைக்காரங்கெல்லாம் எங்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. பெரிய பின்புலம் இல்லை அவருக்கு. ஒன்றும் பெரிய படிப்பு ரீதியாக ஒன்றும் பெரிய பட்டம் வாங்கியவர் அல்ல. இல்லை அவர் பேச்சில் பேச்சு சொல்லாற்றல பெரிய அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு யதார்த்தவாதி. ஆனால் நடிப்பார், நல்லா நடிப்பார். நடிச்சு வந்துட்டாப்புல. ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். திரைப்படத்திலையும் டூப்பு போடாதவர், அரசியலையும் டூப்பு போடாதவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் கேப்டன் அழைக்கிறது கூட காரணம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மேதகு பிரபாகரன் மேல ஒரு பற்று வைத்து தாம் மயனுக்கே பிரபாகர் என்ற பேரை வைக்கிறாரு. 2002 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலாம் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாரு. ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த ஈழ பிரச்சனைக்காக பண்றாரு. காவேரி பிரச்சனையும் இவரே இறங்குறாரு. உண்ணாவிரதம்லாம் இருந்த வரலாறுலாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய பாராட்டி ஒரு நல்ல ஒரு அவருடைய இதை ரசிக்கிறேன். நான் அப்புறம் துபாய் போயிடுறேன். துபாய் போன பிறகு எதிர்பாராமல் மீண்டும் சந்திக்கிறேன். 80களில் எப்படி மதுரையில் சந்திச்சோமோ அதே போல 2004 இவர் எங்க வர்றாரு? துபாய் வர்றாரு. அப்ப நம்ம துபாயில அங்க ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா, இப்ப இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த நடிகர் சங்க தலைவராகிறாரு. சங்க தலைவரான பிறகு உருப்பட்ட கடனை அவன் போட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த கடன் எல்லாம் அடைப்பதற்காக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற ஊர்களில் போய் நிகழ்ச்சி நடத்துறாரு, கலை நிகழ்ச்சி நடத்துறாரு. அது பத்தல. அப்ப துபாய் அபுதாபி வந்தோம்னா சிறப்பா இருக்கும்னு ரஜினிகாந்த் கூட்டி வர்றாரு, கமலஹாசனை கூட்டி வர்றாரு, பெரிய பெரிய நடிகர்லாம் கூட்டி அவர் நடத்துறாரு. அவர் தலைமையில இவர் மட்டும்தான் வேஷ்டி சட்டையோட வர்றாரு. அப்ப அவர் தங்கியிருந்த அந்த அறைகள் நம்ம நண்பர்கள் நம்ம அழைத்து செல்கிறாரு. நம்ம போய் பார்க்கிறோம், பேசுறோம். அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாகுது.
அப்ப பார்த்தோமே என்ன சொல்றாரு, என்னப்பா எங்கப்பா இங்க இருக்கிறியா அப்படின்றாரு. ஆமா இங்க வந்தாச்சு துபாய் அப்படின்னதுமே என்ன பண்றாரு, நான் கட்சியில இருக்கிற அந்த விஷயங்களை சொல்லும்போது சிறப்புப்பா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அப்பதான் வந்து நாங்க தமிழ் பேர்லாம் மாற்றி கொண்டு வருகிறோம் அந்த காலகட்டம். அப்போ வந்து அவர் பாராட்டுறாருங்க, உண்மையிலேயே வந்து உங்க தலைவர் வந்து தமிழ் பேர் சூட்டி கொண்டிருக்கிறார், இது ஒரு பெரிய ஒரு இது, அவவே அங்கங்க சும்மா சூட்டுவாங்க, இதையே ஒரு நிகழ்ச்சியா நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நீ தெரிவி அப்படின்றாரு. அவ்வளவுக்கு வந்து அந்த கோட்பாட்டு ரீதியா நம்மகிட்ட நட்பாக இருக்கிறார். அப்ப திருமாவோட விஜயகாந்த் பழக்கம் உண்டா? இல்ல அப்பெல்லாம் அவ்வளவு நெருக்கம் இல்லை. எங்க தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் சினிமாவே பாக்குறதும் இல்ல, சினிமா படங்கள் விரும்பல. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து எங்க தலைவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நெருக்கம் எப்படின்னு கேளுங்களேன். ஆரம்ப காலகட்டத்துல எங்களுக்கு எந்த பாட்டுலாம் இல்ல, என் கட்சி இப்பெல்லாம் 1000 பாடல்கள் இருக்கு, தலைவர் போனார்லாம் போட்டுருவாங்க, நடந்தா ஒரு பாட்டு, உட்கார்ந்தா ஒரு பாட்டு, நின்றா ஒரு பாட்டுன்னு பாட்டு 1000 பாட்டு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல பாடல் இல்ல. அப்ப எங்க தலைவர் வந்தாலே இந்த பாட்டத்தை போடுவாங்க, போராடடா ஒரு வாழைந்தடா வேங்கேகேலும் இனி தூங்காதடா ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா, அலைவோசை. அந்த பாட்டு வந்து எங்க தலைவர் வரும்போது அந்த பாட்டத்தை போடுவோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எங்க தலைவர் பிடிச்ச பாட்டு. பிறகு வந்து மக்களை கூட்டி சந்திக்கும் பொழுது எங்க தலைவர் அதை சொல்றாரு விஜயகாந்த், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க, இந்த பாட்டை தான் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்றாப்புல. அவ்வளவுக்கு தென் மாவட்டங்கள்ல தலித்துகள்கிட்ட அவங்க கல்ச்சரலா வச்சிருக்காங்க அதான் அந்த பாடலை. அவ்வளவு நெருக்கமான பாடல். அந்த பாடத்தில் நடிக்கிறாருன்னா அந்த பாட்டுக்கு அவர் ஆக்ஷன் கொடுக்குறாரு, நீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப அருமையான ஒரு பாடல். அவ்வளவு நெருக்கமாக நாங்கள் இருக்கிறோம். அதற்கு பிறகு அப்ப நான் இங்க வந்துடுறேன். இங்க வந்த பிறகு நம்ம வந்து மக்களை கூட்டணியில் நம்ம இருக்கிறோம். அப்ப சந்திக்குமா அவர் பாராட்டுறாரு, பரவாயில்ல நீ முடிச்சுட்டு இங்க வந்துட்ட, கட்சியில வந்து நீங்க ஒரு பொறுப்பா மாநில இளைஞரணி செயலாளர் பொறுப்புக்கு வந்திருக்கிற, மக்களை கூட்ட நீ ஒரு சீட்டை வாங்கி நில்லு, ஒன்றும் பிரச்சனை. அவர் சொன்னது சொன்னா ரொம்ப முக்கியமான ஜெயலலிதா வைத்து நில்லு, அதான் உங்களுக்கு வந்து மக்களை கூட்டணியில் அந்த சீட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஜெயலலிதா நிக்கிற தொகுதியில இளைஞரணி நின்று ஒரே நாள நீ ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்றாரு. நம்மள்ட்ட ரொம்ப இதா நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை போயிருச்சு. இருந்தாலும் கூட உண்மையிலே வந்து ஒரு யதார்த்தமானவருங்க. ஒரு அரசியல்ல வந்து சில பேர் வந்து சில முகமுடிகளை போட்டு பேசுறது கொள்றது அந்த எதுவுமே தெரியாம கள்ளம் கவடமற்ற ஒரு இதான ஆளு. இன்னும் சொல்ல போனா இப்ப எம்ஜிஆரோட கூட அவர் ஒப்பிடலாம். எப்படின்னு கேளுங்க, இப்ப எம்ஜிஆர் அப்படி சொல்லுவாங்க, கருப்பு எம்ஜிஆர் சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்களா? அவர் புரட்சி தலைவருங்க, புரட்சி தலைவர். இவர் கலைஞருங்க, புரட்சி கலைஞர். ஒரு பட்டம்ங்க புரட்சி கலைஞர். எப்படி கொடுக்குறாங்கன்னா எம்ஜிஆர் இருக்கிற புரட்சி எடுத்துட்டாங்க, இங்கிட்டு வந்து கலைஞர் இருக்கிற கலைஞர் எடுத்துட்டாங்க, ரெண்டையும் சேர்த்து. ஏன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எம்ஜிஆர் ரசிகருங்க. ஆனால் பின்னால் அரசியல் ரீதியாக கலைஞர் மிகவும் நெருக்கமானவர். அவருடைய கல்யாணமே நாங்க போயிருந்தோம்ல, கல்யாணம் மாதிரி நடக்கும் பொழுது அவர் கலைஞரை வந்து நடத்தி வைக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இவர் எதிர்கட்சியாக கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் அவர் போய் பேசுறதுக்கு எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்து அந்த நடிகர் சங்கத்தை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு தங்கத்துல பேனா வழங்கினார்ல, அதெல்லாம் போல்டான எதுக்கும் பயப்பட மாட்டாருங்க. இது பிரச்சனை நேரடியா களத்துல அவரே குதிப்பாருன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளவுக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, இது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இல்ல. ஆனால் இந்த தருணத்துல என்ன சொல்றேன்னா, கலைஞரையும் எம்ஜிஆரையும் சேர்த்து வச்சு இவங்க புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுத்தாங்க. எம்ஜிஆரை விட ஒரு மடங்கு கேப்டன் விஜயகாந்த் உயர்ந்தவர் தான். அது எப்படின்னு கேக்குறீங்களா, நீ தப்பா எடுக்க வேணாம், நான் யாரும் கொச்சைப்படுத்துறேன், யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இப்ப எம்ஜிஆர் வந்து சோறு போட்டாருன்னாங்க. எங்க சோறு போட்டாரு? வீட்டுக்கு வர சொல்லி சோறு போட்டாரு, கரெக்டா இல்லையா? சாமாவரம் போட்டு சோறும் போட்டாரு. சில பேர் அடிச்சு செஞ்சிருக்கிறாரு, அது வேற பிரச்சனை. ஆனா சோறு போட்டாரு, உள்ள விட மாட்டாங்க, வெளியே நின்னு பாத்துட்டு சில பேரை கூப்பிட்டு சோறு போடுவாங்க. ஆனால் எங்கள் மதுரை மண்ணை சார்ந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் ஷூட்டிங்லயே எல்லாருக்கும் ஒரே சோறு போடுங்கடா, செஞ்சாரா செய்யலையா? அது மட்டுமல்ல, யாரு மதுரைக்காரை மட்டுமல்ல, யாரு தமிழ்நாட்டில இருந்து அவர் பார்க்க வந்தாலும் சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க சோறு போட்டாங்க. ஒரு வள்ளலாரை போல டெய்லி சோறு போட்டுக்கிட்டாங்க ஒரு காலகட்டத்துல நடந்துச்சுல. இன்னைக்கு பாருங்க, நிகழ்காலத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாரையும் குறைத்து மதிப்பிடல. கோட்பாடு ரீதியா ஒன்றும் பெரிய அறிவாளி, பெரிய ஒரு தத்துவம் சார்ந்தவர்கள் நம்ம சொல்ல முடியாது. சும்மா போறப்ப கூட நம்ம அடிச்சு விட நான் விரும்பல. ஆனால் மக்கள்கிட்ட பழகிற அந்த பழக்க வழக்கத்திலையும் சரி, உண்மையாக அதையும் பார்க்கணும், உண்மையாக மக்களுக்காக பணியாற்றிய உண்மையில ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியும் கூட. நம்ம சும்மா ஒரு குறைத்து மதிப்பிட முடியாது. சாதாரண வந்தாருங்க, ஒரு கருப்பா வந்தாருங்க, முதல்ல நடிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பல பேர் கேவலப்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம அந்த வரலாறு பாக்குறோம்ல. ஆனா திடீர்னு வந்து அப்படியே நடிச்சு வந்து நல்ல ஞாபகம் இருக்குங்க, 1988 18 படம்ங்க. காலேஜ்ல நான் படிச்சுக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல அப்ப வந்து ஒரே ஆண்டுல 18 படம் ஒரு ரிலீஸ் ஆகுதுங்க. இது வரைக்கும் வரலாற்றுல தமிழ்நாட்டுல எந்த நடிகருக்கும் ஆனதில்ல கதாநாயகனுக்கு. அது மட்டுமல்ல, இவர் ஹிந்தியில கூப்பிட்டுருக்காங்க. போனாங்க, அவரு நல்ல ஒரு உச்ச நிலையா இருந்தாரு பாத்தீங்களா, அப்பெல்லாம் ஹிந்தியில கூப்பிட்டுருக்காங்க, பல மொழியில கூப்பிட்டுருக்காங்க. இன்னொன்னு, நான் வந்து தமிழ்ல மட்டும் நடிப்பேன் அப்படின்னு. அதான் ஒரு கோட்பாட்டான ஆளு, அது எந்த வேலை மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என்ன ஒண்ணு அரசியல் ரீதியா நல்லா வந்தாருங்க, நல்லா டெவலப் ஆகி தான் வந்தாரு, எந்த மாற்று கருத்துமே இல்லை வந்தாரு. கடைசி காலத்துல இந்த இவங்களோட போய் சேர்ந்தாரு பாத்தீங்களா, இந்த பிஜேபி குரூப்போட, அதோட ரொம்ப சிக்கலாகி போச்சு. அப்படி சொல்லிட முடியுமா?
அதான் உண்மை. தனித்து நிற்கிறேன், மக்களோடும் இறைவனோடும் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு வளர்ச்சி இருந்தது. அப்புறம் ஏடிஎம்கே கூட 2011 கூட்டணி வைக்கிறார். அப்பவே 7% குறைஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி 10.7 அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 11% நெருக்கமா வந்திருந்தார். ஏடிஎம்கே கிட்ட போன உடனே குறைஞ்சிருச்சு 7.5%. மக்கள் நல கூட்டணியில வரும்போது இன்னும் குறைஞ்சிருச்சு, 5% கீழே வந்துருச்சு. பிஜேபி இல்ல மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. நீ அந்த இடத்துல கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்த மக்கள் நல கூட்டணியில மட்டும் அவருக்கு உடல் வந்து வலிமையாக இருந்து அவர் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் செய்திருந்தால் நிச்சயமா ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று இருப்பார். அந்த காலகட்டத்தில் நாங்க பக்கத்துல இருந்து பாக்குறோம்ல, ஸ்டேஜ்ல அவரால் பேச முடியல. அவருடைய சிறப்பு என்னங்க, நல்லா வந்து கருத்துக்களை பேசுவது கரெக்டா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதை வந்து எப்படின்னா எல்லாமே ஒரு காமெடியா கொண்டு போயிட்டாங்க. மீடியாவே ஆக்குனதே ஏடிஎம்கே தான். யாரோ என்னமோ ஆக்கிவிட்டாங்க. அவருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, சட்டமன்றத்துல ஒரு வாக்குவாதம், நாக்க திருத்திட்டாரு விஜயகாந்த்னு ஒரு நிறைய. ஆக்சுவலா உண்மையில அப்படி நடக்கலன்னு சொல்றாங்க. அமைச்சர்களை பத்தி தான் பேசினேன். உண்மை, அதே உண்மை. அண்ணன் ராதாரவியே சொல்றாருல, நடிகர் ராதாரவி சொல்றாரு, அவர் அமைச்சர்களை பார்த்தே சொன்னாரு. ஆனாலும் ஒண்ணு அது அவரு ஜெயலலிதா பயந்தாலுமே தெரியல. ஏன்னா ஜெயலலிதா கும்பூருக்கான கட்டவர் தானாங்க. அவர் யாருக்கும் பயப்பட. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அரசியலுக்கு வர்றாங்க. ஆனா அவர் அந்த காலகட்டத்திலேயே டாக்டர் கலைஞர் கருணாநிதி உச்சத்தில் இருக்கும் பொழுது, இந்தபடி புரட்சி தலைவி உச்சத்தில் இருக்கும் பொழுது களம் கண்டவர் தானே. அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறந்த தினம் இந்த நாளில் நான் இளைஞர்களுக்கு, நான் ஒரு இளைஞரணி என்ற முறையில் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவு வந்து நீங்க வந்து அன்பானவராக இருக்கலாம், நல்ல திறமையானவராக இருக்கலாம், நல்ல ஒரு பண்பானவராக இருக்கலாம், இன்னும் மக்களோடு பழகக்கூடிய பண்பு உள்ளவராக இருக்கலாம், வள்ளல் பெருமானாக இருக்கலாம். ஆனால் தனி மனித ஒழுக்கத்தில் இன்னும் ஒழுங்கு சார்ந்து நீ இல்லை என்றால் இது மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும். வயசு ஒன்றும் பெருசு இல்லை, 71 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தாருன்னா நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. ஆனால் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிந்து போய்விட்டார். இதையெல்லாம் உணர்ந்து இளைஞர்கள் நிச்சயமா செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். செயல்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்கிறேன். விஜயகாந்தோடைய நெருங்கி பழகியவன் என்ற முறையிலும் அவரோட அரசியல கொஞ்ச நாள் வந்து நாங்கள் நெருங்கி இருந்தோம் என்ற முறையிலும் தெரிவித்துக் கொள்ளுங்க. தலைவரோட எனக்கு அறிக்கை கொடுத்துருக்காருங்க. அந்த அறிக்கையில தெளிவா சொல்றாரு, எந்த கள்ளம் கவடமற்றவர். பழகும்போது எங்களோட தலைவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசுவார். எப்படி இருந்தது மக்கள் எங்களால வெளியே வச்சிருவாரு. பேசி இருக்கும்போது தலைவர் அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் பேசணும் போக. அவர் தலைவரோட அவர் ரொம்ப அன்பா பேசுவார். விஜயகாந்த் வந்து தொட்டுக்கிட்டு பேசி நல்லா இருக்கு, இங்க நல்லா வாங்க, நல்லா உடம்புல நல்லா இருக்கு, எப்படி எக்ஸசைஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு நாள் கேட்ட தலைவர் தொட்டு பார்த்துட்டு, எங்க பயங்கரமா இருக்கு உங்களுக்கு, என்ன இது கடலைக்கட்டெல்லாம் சுத்துறீங்களா அப்படின்னு கேட்பாருங்க தலைவர்கிட்ட. எங்க தலைவர் அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு அப்புறம் சொன்னாரு, நீ கல்யாணம் பண்ணுப்பா வேத்துல, ஒரு அண்ணனா உனக்கு சொல்றேன். ஏன்னா இங்க வெளிச்சம் டிவியை வந்து அவரே ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஆரம்பிச்சு வைக்கும்போது அதெல்லாம் சொல்றாரு, இன்னைக்கு வந்து வெளிச்சம் டிவி மூலமாக உங்க கட்சிக்கு வெளிச்சம் வரப்போகுது, கவலை இல்லை, அதே மாதிரி ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா அந்த காலத்துல அவர் வலியுறுத்தினார். ரொம்ப அதாவது எப்படின்னா யதார்த்தமானவருங்க, யதார்த்தத்திலும் யதார்த்தம். சும்மா சாதாரணமா பார்க்கும்போது சாதாரணமா நம்ம ஒரு பெரிய தலைவர், நம்ம ஒரு பெரிய நடிகர் அப்படின்ற எந்த ஒரு அவர் மனநிலையும் இருக்காது. அப்படிப்பட்ட ஆளு இன்னைக்கு இறந்து போயிட்டாரு. உண்மையில இன்னைக்கு கூட ஒருத்தர் பேட்டி கொடுக்குன்னு சொன்னாரு, நிகழ்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாங்கள் சந்திக்கல, ஒரு மாபெரும் மனிதன் இறந்து போய்விட்டார், பெரிய இழப்பு. ஒரு தலைவர் மட்டுமல்ல, மனிதநேயம் மாண்பு உள்ள ஒரு மனிதர். அதனால இப்ப பயமா இருக்கு. சில மக்களுக்கு உதவி செய்யறது, நன்மை செய்வது, அவங்களுக்குலாம் வந்து இந்த தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்களே, காக்காம போயிருச்சு அப்பெல்லாம் சில பேர் பரவாயில்ல சொல்றாங்க. அதை கேட்கும்போது கொஞ்சம் மனது வலிக்கின்றது. இப்போ ஜெயலலிதா வர்சஸ் விஜயகாந்த் இந்த சண்டை இருக்குல்ல, 2011 பிறகு ஏற்பட்ட சண்டை. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, விஜயகாந்தின் மீது ரொம்ப பற்றும் பாசமும் கொண்ட ரசிகர்களைத்தான், முன்னணியாளர்களைத்தான் கட்சிக்கும் கொண்டு வந்தார், எம்எல்ஏயும் ஆக்கினார். அந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே ஏடிஎம்கே கிட்ட வந்து போனது அப்படின்றது தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம். மன உளைச்சல் ஆயிட்டார், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்றத அவரால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு அவங்க மனைவி சொல்றாங்க, பிரேமலதா சொல்றாங்க. அதுல இருந்து ஒரு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்படின்றாங்க. எப்படி அவ்வளவு விசுவாசமாக இருந்த அவருடைய ரசிகர்களோ அல்லது உறவினர்களோ, ஏதோ ஒரு வகையில நெருக்கமாக இருந்தவர்கள், அருண் பாண்டியன்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்தவர், ஆர் சுந்தரராஜன். உண்மையிலே வந்து இந்த தருணத்தில் நெறியாளர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி மிகவும் நுட்பமானது. நான் சொல்லுகின்ற பதில யார் மன வருத்தம் அடையக்கூடியது. ஒரு யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். தனிப்பட்ட முறையில அண்ணன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையானவர் பழக்க வழக்கத்திற்கு. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசியிருந்ததுடைய அவருடைய அந்த தனிப்பட்ட அந்த அவருடைய திறமைகள், அவருடைய உணர்வுகள், பழக்க வழக்கங்கள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரைட்டா? இது வந்து ஒரு வகையான அணுகுமுறை. நீங்க வந்து தூரத்திலிருந்து இவரை வந்து ஒரு நடிகரா, ஒரு பிம்பமா, அவன் அப்படிதான் பாக்குற, ரசிகர் தானே இருந்திருக்கிறேன், ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவன அவர் எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. இப்படி ஆகி வந்தவனுக்கு அந்த புத்தி தாங்க இருக்கு. நல்லா கேட்டுக்க. திரைப்படத்திலிருந்து வர்றாங்கன்னு வச்சுங்க, இப்ப நிகழ்காலத்தில் யாரும் வரட்டும், திரைப்படத்தின் சார்ந்து வர்றவங்கள்ட்ட அவங்க ரசிகர்கள் வந்து அவர் வந்து கொள்கை சார்ந்தோ, கோட்பாடு சார்ந்தோ, உணர்வு சார்ந்தோ, ஒழுக்கம் சார்ந்தோ, பண்பு சார்ந்தோ பழகிருந்தா பிரச்சனை இல்லை. இது என்ன பார்ப்பாங்கன்னா அப்படியே அவரை வந்து ஒரு பெரிய
பெரிய அப்படியே வந்துட்டாரா, நிறைய வந்துட்டாரா, இதெல்லாம் பாக்குறாங்க நடிகரை. அப்படி பாக்குறவன் திடீர்னு இன்னொரு நாளை பார்த்து அங்கிட்டு போயிருவேன். நான் வந்து இறந்த நேரத்துல நான் வந்து அதை சொல்லணும்னு தப்பா நீங்க எடுக்க வேண்டாம். நீ கேட்ட கேள்விக்கா நான் சொல்றேன். அப்ப நீ சொன்ன மாதிரி இந்த பேர்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, சொன்ன ஆட்கள்லாம் அவங்க திடீர்னு பாக்குறாங்க. இப்படி விஜயகாந்த் பார்த்துட்டு டக்குன்னு ஜெயலலிதா பாக்குறாங்க. சூப்பரா அந்த அம்மாவை தூரத்து பார்த்தேன், இப்ப கிட்டத்திலே வந்து பாக்குறான். ரைட், ஏன் அங்கே போகக்கூடாது, அப்படிதான் மாறி போயிட்டாங்க. அதான் உண்மை, யதார்த்தம். அதான் இதுல இருந்து என்ன படிப்பினை, இங்க பாருங்க, எல்லா நிகழ்வுகளையும் ஒரு படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சமூகம். இதுல என்னன்னா, நீங்க ஏன் அவரை ஒரு நடிகரா பார்த்திருக்கிறீங்க? இப்ப நடிகர் அப்படின்னு சொன்னா நம்ம 1000 பேசலாம். நான் ஒரு நடிகரா நான் பேசுறேன் இல்ல, நான் இது வரைக்கும் பேசின கருத்துக்கள் எல்லாமே அவர் ஒரு வள்ளல் பெருமகன், அவர் வந்து மக்கள் நேயர், அதைத்தான் நான் பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி அவங்க பார்க்காதனாலதான் அவங்க கட்சியில இருந்து குதிச்சு ஓடி போயிட்டாங்க. ஏங்க, அவர் அவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு, கடைசியாக மக்கள் கூட்டில் இருக்கும் பொழுது 3ஆவது இடத்திற்கு தள்ளப்படுகிறார். தலைவர் கூட வெறும் 64 ஓட்டுல தோத்தாரு, 64 ஓட்டுல தோத்தாரு. ஆனா அவர் ஏன் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுகிறார்? ஏங்க, ஒரு காலத்துல வந்து சாதி வெறி பிடித்த அந்த பாமகவை எதிர்த்து விருதாச்சலம் என்ற தொகுதியில் அவர் வெற்றி பெறுகிறார். அது எப்படி நடந்துச்சு? ஏன் அடுத்து அவரே வந்து பின்னாடி வந்து ஏன் தோக்குறாரு அப்படின்னா, ரசிகர்கள் பூராமே இவரை வந்து படத்தோட கதாநாயகனாக பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அந்த மோகம் குறைஞ்சிருது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஒரு கோட்பாட்டு ரீதியா பார்த்திருந்தா உண்மையிலேயே வந்து தன்னை பிறந்த நாளையே அவர் என்ன சொல்றாரு, வறுமை ஒழிப்பு நாள் அப்படிதான் அறிவிக்கிறாரு. வறுமை ஒழிக்கணும்ன்றாருல, ஊழலை ஒழிக்கணும்ன்றாருல, அந்த ரீதியா சேர்ந்திருந்தேன்னா அவரை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஓட்டை குத்திருப்பாங்க. உடம்பே சரியில்லாம போனாலும் இப்ப கூட அந்த அம்மா, அவங்க உண்மையிலே அந்த அம்மாவை நான் பாராட்டுறேன். யாராவது அவங்க மனைவி வந்து ஒன்று சொல்றாங்க, ஏன் வந்து நீங்க ஓட்டு ஒழுங்கா போடல, அதே விஜயம் தானே இருக்கிறாரு, நீ உடம்பு சரியில்லாம தானே போயிட்டாரு, இருந்தா கூட அதே அந்த கோட்பாடு கொள்கையெல்லாம் அழிஞ்சு போச்சா? அந்த அம்மா சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேட்டி இந்த அம்மாவை பொதுச்செயலாளர் அறிவிச்சதுமே அது உண்மையில நல்ல கருத்துங்க. இங்க பாருங்க, நீ வந்து அந்த கருத்து உண்மை அருமையான கருத்து. விஜயகாந்த் அப்படின்றத இன்னைக்கு உடல்நிலை பாதிப்பு போயிருக்கலாம், பேச முடியாமல் போயிருக்கலாம், நடந்து ஓட முடியாமல் போயிருக்கலாம். ஆனா அதை பார்க்க கூடாது. அவருடைய பழைய காலங்களில் அவர் என்னென்ன செய்தார். இல்ல சரிதான். ஆனா நாங்கள் விஜயகாந்தை நம்பி கட்சிக்கு வர்றோம். விஜயகாந்த் நல்லவர், நல்ல வல்லவர், நீ சொல்ற மாதிரி வள்ளல், அவர் நல்லது செய்வார், ஏதோ ஒண்ணு அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஏதோ செய்வாருன்னு நாங்க அவரை நம்பி வரோம். இப்ப அவர் இல்ல, இன்னைக்குதான் இறந்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி அப்பவே அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம போயிட்டார். இதுக்கு பிறகு இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அதன் என்ன பலன் அப்படின்னு யாரை நம்புறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கட்சியே வந்து விஜயகாந்துக்காகத்தான். இப்ப விஜயகாந்த் இப்ப இல்ல, விஜயகாந்துக்கு உடல்நிலை சரியில்லை, இப்ப இறந்துட்டார் அப்படின்னா பின்னாடி பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அது எப்படி போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட இந்த நேரத்துல, இந்த தருணத்துல இப்படி ஒரு மனிதன், கருப்பு தங்கம் தான், சும்மா நம்ம வந்து போறப்போ கூட சொல்ல முடியாது. மனிதர்கள் எத்தனை பேர் வாழ்றாங்க போறாங்க. இங்கே பாருங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பேர் சொல்ல முடியும். சினிமா படத்தில் நடிக்கிற துணை நடிகர்கள், சாதாரண நடிகர்கள், மன்சூர் அலிகான் உட்பட எல்லாரையும் பல பேரை வளர்த்து விட்டுருக்காருங்க. பல பேர். ஏங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, போண்டா மணி என்ற ஒரு சிரிப்பு நடிகர் இறந்து போயிட்டாரு. அவங்க இறந்து போன பிறகு அவங்க பூரா அந்த வறுமையை பற்றியும் பேசுறாங்க. வந்து எல்லாரும் பேசுறது ரொம்ப வறுமையா இருக்காரு, கஷ்டமா இருக்காருன்னு. யாரும் பெருசா வந்து ஹெல்ப் பண்ணல. இன்னைக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க, இந்த பாட்டு அந்த அல்டிமேட் ஸ்டார்ன்றாங்க, அடுத்த தளபதி நான் தான்ன்றாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, யாரும் செய்யல. விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அவங்க விஜயகாந்தின் சார்பாக அவங்க பணம் கொடுத்தாங்க. எல்லா நியூஸ்ல வந்துச்சுங்க. அப்பயே நான் வந்து உண்மையை பிரமித்தேன், பரவாயில்ல சிறப்பாக செய்கிறார் அப்படின்னு. அந்த வேலை அதெல்லாம் முறையாக செய்தவர் தான், முறையாக பணியாற்றியவர் தான். ஆனால் அவருடைய போதாத காலம் 2 விஷயம் தான். ஒன்று, உடல்நிலை சரியில்லாமல் போனது. அந்த உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் கூட அதை ரீகவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் அந்த பிஜேபியோட சேர்ந்து போய் பயணித்தார் பார்த்தீங்களா, அவங்க பூரா அப்படியே காலி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. கட்சி அப்படிங்கிற வகையில் அதுக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, லட்சியங்கள், இலக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ விசிகேக்கு ஒன்று இருக்குது, சிபிஎம்க்கு ஒன்று இருக்குது, சிபிஐ ஒன்று இருக்குது, திமுக ஒன்று இருக்குது. அண்ணா திமுகவுக்கு அப்படி கிடையாது, ரைட்டு. ஆனால் அவங்களுக்கு ஒரு பின்னணி இருந்தது. ஏற்கனவே திமுகவுல இருந்து அப்படியே வந்தவர்கள், திராவிட இயக்க கொள்கை நாங்கள் தான் உண்மையான திமுகன்னு கூட சொன்னாங்க அவங்க. ஆனால் தேமுதிகவில் அப்படி எதுவும் உங்கள் கொள்கையை சொல்லுங்கன்னா சொன்னால் நீங்கள் எல்லாம் வந்து காப்பி அடிச்சிருவீங்க, அதனால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்த கொள்கையுமே இல்லாத ஒரு படை. அது இப்படி செதறி போயிருச்சு. அதுக்கு காரணம் இதுதான். ஒரு நீங்க வந்து சொல்றது பாயிண்ட் கரெக்ட் தான். பட் அவரே ஒரு கொள்கையாக தான் வாழ்ந்தார். கொள்கை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அவங்க கட்சிக்கு. பட் அவருடைய வாழ்க்கை முறையே ஒரு கொள்கையாகத்தான் இருந்துச்சு. கொள்கையில என்ன, ரொம்ப சிம்பிள், ரொம்ப யதார்த்தமா தான் நான் சொல்றேன். ஒன்னும் பில்டப் பண்ணி சொல்லி யதார்த்தம் என்ன சொன்னார், வறுமையை ஒழிக்க வேண்டும்னாரு. சாதிக்காக எதிர்த்து போராடினாரு. சாதி திமிரோடலாம் அவர் எங்கன்னு பேசல. எங்க கட்சியில வரும்பொழுது கூட சாதிக்கு எதிர்த்து, சாதி வன்கொடுமைகள் கூட அதெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறாரு. ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்து, ஈழத்தமிழர் ஒரு பேரை வச்சுக்கிட்டே கட்சி நடத்துறாங்க சில பேர், அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா அவர் வந்து பல முகங்கள் செயல்பட்டாரு. தான் கொள்கை இதுதான் அப்படின்னு அவரால் வலியுறுத்தி சொல்ல முடியல. அதுல சில அவருடைய பலவீனமாக கூட இருக்கலாம். அந்த கருத்தாக்கம் உள்ள நண்பர்கள் அவரை விட்டு பிரிஞ்சதாக கூட இருக்கலாம். அதை நான் உள்ள போக விரும்பல. பட் அவர் ஒரு கொள்கை கோட்பாடாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். என்ன கொள்கை கோட்பாடு என்றால்,
வறுமையை ஒழிக்க வேண்டும். ஓகே, இப்போ கலைஞரோட அவருக்கு ரொம்ப நெருக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 80களில் எம்ஜிஆர் வந்து கொலை வச்சுக்கிறார். சினிமா துறையில் யாருமே வந்து கலைஞரை சப்போர்ட் பண்ணா நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் ராதாரவி, விஜயகாந்த், இன்னும் சிலர், சந்திரசேகர், இவர்கள் எல்லாம் மட்டும்தான் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணி எலெக்ஷன்ல பிரச்சாரமும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. 84 எலெக்ஷன்ல, 87, 89 எல்லா நேரங்களிலும் பிரச்சாரம் செய்தவர்கள். அந்த அளவுக்கு கலைஞரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். பின்னாட்களில் திமுகவோடு தான் தேமுதிக பகை கொண்டு இருந்தது. கலைஞரை விமர்சிச்சு தான் அது பிரச்சாரம் செய்தது. இந்த பகைக்கு என்ன காரணம்? அதுக்கு பல காரணிகளுங்க. சும்மா அதுக்கு ஒரு காரணம் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும் பொழுது இவர் வந்து திடீர்னு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள போயிடுறாரு. இல்ல, மண்டபம் பிரச்சனையில இருந்ததுன்னா மண்டபத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க. அது நிறைய பேருக்கு புரியாம நானே அண்ணன் நேரடியாக பேசுவேன். அண்ணன் பேசுவேன், அண்ணே உண்மையை சொல்லுங்க, உண்மையிலேயே உங்க மண்டபத்தை வந்து உடைச்சது வந்து கருணாநிதி தானா, கலைஞர் தானா அப்படின்னா நேரடியாக கேட்டிருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பதிவு பண்றேன், ரெக்கார்டு பதிவு பண்றேன். இல்லப்பா அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இது வந்து இந்த மேல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம்ல வேற வழியே இல்லை அந்த வேலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது எனக்கே சொன்னது லேட்டா தான் தெரிஞ்சு. இல்லைன்னா டாக்டர் கலைஞர் கருணாநிதி செய்யக்கூடிய ஆள் இல்லை, நானும் அவ்வளவு உண்மையானவர். இதுல எப்ப சொல்றாருன்னா மக்கள கூட்டணிக்கு முன்னாடி சொல்றாரு. நல்லா கேட்டுக்கிறேன், சொல்றது ரெக்கார்டு. மக்கள கூட்டணிக்கு முன்னாடி என்ற தொடர்பு இருக்கிறாரு. ஏன்டா அந்த கருத்துக்களை சொல்றாரு, உண்மையை சொல்றாரு. அது உண்மைன்றதுக்கு ரெக்கார்டு என்ன தெரியுமில்லங்க, கலைஞர் கருணாநிதி இறந்த பிறகு தேம்பி தேம்பி அழுத ஒரே ஆளு தமிழகத்தில் அவர் ஒருத்தர் தாங்க. வேற யாரும் கூட அவ்வளவு அழுது நான் பார்க்கலங்க. ஒரு குழந்தை அழுவதை போல. அப்ப அவர் அமெரிக்கால இருக்கிறாரு, அமெரிக்கால இருந்து பேசுறாரு. நீங்க பாத்தீங்களா, இப்ப நீ பார்த்து நீ அழுதுருவீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்க இறங்கி வந்ததுமே நேரடியாக அங்கதான் போறாரு. அதான் உண்மைங்க. அதான் ஒரு கோட்பாட்டு ரீதியாக வாழ்ந்தாருன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அவரே ஒரு கோட்பாடுன்னு சொல்றதுக்கு இதான் காரணம். நேரடியாக அங்கதான் போறாரு, போய் அங்க போய் அழுகுறாரு, அழுதுட்டு இப்படி இது பண்றாரு. அப்ப அப்படி இருந்தவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும், அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கும் அவர் வந்து எதிர்ப்பா இருந்தாரு, இதா இருந்தாருலாம் வந்து கட்டமைக்கப்பட்டவைகள். உங்களுக்கு புரியுதா? அரசியல கட்டமைக்கிறதுங்க. திடீர்னு அடிச்சாரு, உங்க வளர்ச்சி பிடிக்கலங்க அப்படிலாங்க. அவர் கலைஞர் வந்து எம்ஜி ராமச்சந்திரனே சந்திச்சவர். அவர் ஒரு நடிகர் தானே, இவரை விட அந்த காலத்துல பெரிய நடிகர். அப்ப அப்படிலாம் செஞ்சவர் வந்து இவரை போய் ஏத்துக்கிட்டு இருப்பாரு தேவையில்லாம, சம்பந்தம் இல்லாம. அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு அவரே சொன்னதுதான். பின்னாடி அவரே பதிவு செய்திருக்கிறார். பின்னாடி இது நான் இன்னைக்கு சொல்றது மட்டுமல்ல, பின்னால் காலங்களில் இப்போ கடைசி காலகட்டங்களில் பதிவு செய்திருக்கிறார். இன்னைக்கு கூட இங்கே பாருங்க, இன்னைக்கு வந்ததுமே இறந்து போகவுமே ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நேரடியாக யாரு போனா, தளபதி ஸ்டாலின் நேர ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. அவர் என்ன சொல்லிக்க தெரியுமா, அரசு மரியாதையோடு அவருக்கு வந்து இறுதி ஊர்வலம் நடத்தப்படும் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். எங்க தலைவர் இப்ப வந்து இந்த தருணத்தில் தென்காசியில் இருக்கிறார். இப்ப எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு. நாளைக்கு வந்து நாங்க தமிழ்நாடு பூரா இந்த இவிஎம் மிஷினை எதிர்த்து, இன்னைக்கு வந்து இந்த பேரிடர் என்று அறிவிக்காத மத்திய அரசை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்னெல்லாம் வந்து புதுக்கோட்டை போட்டிருந்தாரு. தலைவர் இங்க சென்னையில பேசுறதா இருந்துச்சு. இப்ப இவர் இறப்புக்காக அதை கேன்சல் பண்ணிட்டு, டோட்டலா கேன்சல் பண்ணி எங்க தலைவர் எல்லா நிகழ்ச்சியும் முடித்து கொண்டு திரும்பி வருகிறார். இன்னைக்கே வந்து இல்ல நாளை காலையே வந்து நாங்க வந்து வீர வணக்கம் அவருக்கு செலுத்த இருக்கிறோம். ஆனால் இந்த தருணத்தில் அரண்சை தொலைக்காட்சியின் மூலமாக நான் வந்து உண்மையிலே மீண்டும் என்னுடைய வருத்தத்தையும் நான் என்ன சொல்றது, அதாவது உண்மையிலே வந்து ஒரு கோட்பாட்டு ரீதியாக மனிதநேயத்தோடு இறந்து போனவருக்கு நான் இந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, அது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் தான். அரசியல் அப்படிங்கிற எல்லையை கடந்து விஜயகாந்த் என்பவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற வகையில் எல்லாருக்கும் ஒரு அனுதாபம் இருக்குது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.